ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுக்கா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரை சப்பாத்தியை தான் நம்ம சுக்கா ரொட்டின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ப்ளைன் கோதுமை மாவு மட்டும் நான் ஒரு 4 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து பிசைகிற விதம் தான் வந்து மெயினாக உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிணைஞ்சிக்கணும். இப்போ 4 கப்பு மாவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடணும் மாவில், இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு இடத்துல மாவு கூட சேர்ந்து கட்டி ஆயிரும். உப்பை மட்டும் நல்லா கை வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிசைகிறது வந்து நம்ம தண்ணி வந்து அளவளவாக ஊற்றி தான் பிணையணும். ஒரே தான் தண்ணியை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு திருப்பி லைட்டாக சேர்த்து பிணையணும். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 1 hour கிட்ட இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இப்போ நம்ம இந்த சைஸுக்கு மட்டும் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க. இது வந்து மெயினாக மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும். நீங்கள் அதாவது பிசைஞ்சு வச்சுட்டு தேய்ச்ச உடனே நீங்கள் இமீடியட்டாக போட்டுடணும். இப்போ நம்ம சப்பாத்தி போடுறத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு மட்டும்தான் போடணும். இதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி தேய்க்கக்கூடாது. இந்த கார்னர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து இது இரும்பு கல்லில் தான் நான் போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு போட்ட உடனே திருப்பக்கூடாது. போட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் கார்னரில் மட்டும் நீங்கள் லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. இதில் வந்து நடுவில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நடுவில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஹோல் விழுந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து சப்பாத்தி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வராது. இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட் விட்டுருங்க. விட்டுட்டு தான் திருப்பி போடணும். திருப்பிட்டு நீங்கள் இந்த கார்னரை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் சப்பாத்தி வந்து இந்த சாஃப்ட்னஸ் போயிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலால் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெட்டான மாதிரி இருக்கும். அந்த இடத்த மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இந்த மாதிரியும் அடுப்புலேயும் போட்டு ட்ரை பண்ணலாம். இதுவுமே வந்து நல்ல பூரி மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் கிரேவி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.